நமः பார்வதி பதயே கோவிந்தநாம சங்கீர்த்தனம் நமः பார்வதி பதயே கோவிந்தநாம சங்கீர்த்தனம். ஒட்டு காம்போடியான்னு ஒரு தேசம் இருக்கு. எல்லாம் இங்கிலீஷ் ராஷ்டிரிய ஜாகிரபி ராஷ்டிரியாளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். அந்த காம்போடியாவுக்கு பழைய நாளில் அதில் இருக்கிற கல்வெட்டில் சரித்திர புஸ்தகங்களில் தான் காம்புஜம் அல்லது காம்போஜம்னு ரெண்டு பேரும் வழங்கி வந்ததுன்னு அதில் எழுதியிருக்கு. அந்த தேசத்தில் இப்போ காடுகளாக அநேக இடங்கள் இருக்குது. அந்த காடுகளில் நிறைய சிவாலயங்களும் சில இடங்கள் விஷ்ணு ஆலயங்களும் தேவியனுடைய ஆலயங்களும் நிறைய காடுகளில் இருக்குது. அநேகம் அதில் ஜீரணமாக போய் அது என்னதுன்னு சுரூபமே தெரியாமல் அநேக ஆலயங்கள் இருக்குது. அந்த ஆலயங்களில் இருக்கிற சில செவுத்தில் மாத்திரம் அநேக எழுத்து எழுதியிருக்கு. இப்போ நம்ம ஊரில் இடிஞ்ச கோவிலில் எரியாத கோவிலில் எல்லாத்துலேயும் செவுத்தில் எழுதியிருக்கிற மாதிரி அதுலேயும் சில செவுத்தில் எழுதியிருக்கு. அந்த ராஜ்யம் பிரெஞ்சு ராஜ்யமாக இருந்தது சமீப காலம் வரைக்கும். அந்த தேசம் அந்த பிரெஞ்சு ராஜ்யத்தில் இருக்க முடியாத இந்த கல்வெட்டு இருக்கிற எல்லாரும் அவைகளெல்லாம் போய் பரிசீலனை பண்ணி அதில் கொஞ்சம் ஸ்ரத்தை உள்ளவா சில பேர் பரிசீலனை பண்ணி அதுலேருந்து அந்த காடுகள்லேருந்து ஒரு 800 கல்வெட்டுகள் சிலாசாசனங்கள் சம்ஸ்கிருதத்தில் ஆகிட்டுருக்குதுல. இப்போ நம்ம நாட்டில் கல்வெட்டில் சம்ஸ்கிருதத்தில் எவ்வளோ கல்வெட்டு இருக்கோ அநேக கல்வெட்டுகள் இருக்குது. தமிழ்லையும் இருக்குது, தெலுங்குலையும் இருக்குது, கன்னடத்துலையும் இருக்குது. அதுதான் வடநாட்டில் இருக்க முடியாத பாஷைகள் இருக்க பெங்காலி, ஹிந்தி, குஜராத்தி இதிலெல்லாம் கல்வெட்டு அதிகமாக கிடையாது. வடநாட்டில் இருக்கிற கல்வெட்டெல்லாம் சம்ஸ்கிருதத்துலாம் இருக்குது அல்லது பிராகிருதத்தில் இருக்குது. பிராகிருதம் அல்லது சம்ஸ்கிருதம் அதுதான் இருக்குது. கொஞ்சம் பழசாக இருக்கிறது பிராகிருதத்தில் கூட இருக்குது. 1000-1500 வருஷத்துக்குள்ளே இருக்கிறதெல்லாம் சம்ஸ்கிருதத்தில் இருக்குது. இங்கே தென்னாட்டில் கன்னடம், தெலுங்கு, மலையாளத்தில் அதிகமாக இல்லை. கன்னடம், தெலுங்கு, தமிழ் இது 3 பாஷையிலையும் இருக்குது. சம்ஸ்கிருதத்துலேயும் நிறைய இருக்குது. இந்த மாதிரி அதில் 800 கல்வெட்டு சம்ஸ்கிருதத்தில் இருக்குது அந்த நாட்டில், அந்த காம்போடியாங்கிற நாட்டில். அந்த சம்ஸ்கிருதத்துக்கு ஈடாக நம்ம நாட்டில் இருக்கிற சம்ஸ்கிருத கல்வெட்டு ஒன்று கூட அதுக்கு ஈடாக இல்லை. இதை விட ரொம்ப உயர்ந்த ரீதியில் அந்த வாக்கியங்கள், இந்த கவிதை, அவைகளுடைய அதனுடைய பாவங்கள், தாத்பரியம் இவைகளெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு அந்த இடத்துல. சிவாலயங்கள் தான் நிறைய இருக்குது. அந்த இங்கேயும் சிவாலயங்கள் தான் அதிகம் இந்த நாட்டிலையும். அங்கே சிவாலயங்கள்லாம் நிறைய எழுதியிருக்கு. அது தவிர நம்ம தேசத்தை தவிர வெளி தேசங்களில் தமிழ் கல்வெட்டு அந்த சயாம்ங்கிற தேசத்தில் மாத்திரம் தமிழ் கல்வெட்டு ஆகப்பட்டது ஒரு கல்வெட்டு ஆகப்பட்டிருக்கு. அதாவது நம்ம தேசத்தில் இப்போ நகரத்தார்னு இருக்கா. நகரத்தார்னா நாட்டுக்கோட்டை நகரத்தார் மாத்திரம் நமக்கு தெரியும். அதே மாதிரி அநேக நகரத்தார்களுடைய கூட்டங்கள் இப்போ பட்டுக்கோட்டை தாலுக்காவில் பூவத்துக்குடி நகரத்தார்னு ஒருத்தர் இருக்கா. இப்போ இந்த வைஷால்னு கோமட்டிகள்னு சொல்கிறாங்க. அவளுக்கு நூட்டை பண்ற நகரத்தார்னு தமிழில் பேர், தெலுங்கில் பேர். 102 கோத்திரங்களுடைய. அதே மாதிரி பேரி செட்டிகள் இருக்கா. 1000 வாழ்னு வீரவாளுக்கு இந்த ஊரில் இருக்கா. மெட்ராஸ் தான் முக்கியமாக. இந்த மாதிரி அநேக வர்த்தகாலுடைய கூட்டங்கள் ஒரு 1000 வருஷத்துக்கு வந்து ஒவ்வொரு கூட்டங்களுக்கு சேர்ந்தவா பகு தூர தேசங்களில் இப்போ தென்கன்னடம், மலையாளம், அதுக்கப்புறம் பாண்டி நாடு, சோழ நாடு, கொஞ்சம் வடக்கு தெலுங்கு நாடு இவைகளெல்லாம் ஒவ்வொரு கூட்டங்களுக்கும் சேர்ந்தவர்கள். ஒவ்வொரு கூட்டத்தையும் சேர்ந்தவர்கள் அநேக வர்த்தக கூட்டங்கள் இருந்திருக்கு. ஒவ்வொரு கூட்டத்தையும் சேர்ந்தவர்கள் வெகு நாடுகளில் இருந்திருக்கார்கள். அவெல்லாம் கப்பல் வியாபாரங்கள்லாம் பண்ணி இப்போ தான் கப்பல் வியாபாரம் முழுக்க வெள்ளக்காரர்கள்ட்ட கையில் போயிட்டுது. அந்த நாளில் கப்பல் வியாபாரம் அந்தந்த நாட்டுக்காரர்கள்ட்ட தான் இருந்தது. அந்த கப்பல் வியாபாரம் பண்ணி பாக்கி கிழக்கிந்திய தீவுகளுக்கும் நிறைய போயிருக்கா. மேற்கையும் போயிருக்கா. கிழக்கிந்திய தீவுகளுக்கு, இந்த மலாய நாட்டுக்கு, சிங்கப்பூர் நாட்டுக்கு, சயாம் நாட்டுக்கு இவர்களுக்கெல்லாம் கப்பல்களில் இந்த வர்த்தகம் எல்லாரும் போய் திரைகடலோடையும் திரவியந்தேடுங்கிற ஒரு வச்சனம் பழைய நாள் ஏற்பட்டிருக்கு. அதனால் வைஷ்யாளுக்கெல்லாம் அந்த விருத்தி ஏற்பட்டு அந்த வணிகர்கள்லாம் அந்த காரியங்கள் செய்திருக்கா. அப்படி இருக்கிறதுல ஒரு வணிக கூட்டத்தாருடைய இங்கே அந்த மாதிரி வணிக கூட்டத்தாருடைய ஒரு கல்வெட்டுகள் நம்ம நாட்டில் நிறைய இருக்கு.
சயாம நாட்டில் ஒன்று ஆப்பிட்டுருக்கு, தமிழ்லேயே ஆப்பிட்டுருக்கு. நம்ம நாட்டு தவிர வெளிநாடுகளில் தமிழ் ஆப்பிட்ட ஒரு சிலாசாசனம் அந்த இடத்துல இருக்கு. சயாமில் சிலாசாசனம் ஒன்று இருக்கே தவிர இன்னொரு 30 வருஷத்துக்கு வந்து 20-25 வருஷத்துக்கு வந்து இந்த நாட்டில் இந்த வெள்ளக்காரா அப்படியே போய் பார்க்குறப்போ அந்த சயாம் நாட்டில் போய் பார்த்துருக்கா. பார்த்தப்போ அவளுடைய ஒரு உற்சவங்கள் அனுஷ்டானங்கள் இவைகளை பற்றி இப்படியே கவனிச்சு ஒவ்வொரு நாட்டிலையும் வெள்ளக்காரன் ரொம்ப ஊடுருவி ஒவ்வொரு சமூகத்தாருடைய வாழ்க்கை பழகம் அவளுடைய சரித்திரங்கள் இவைகளெல்லாம் ரொம்ப தூரம் விசாரித்து அதற்காகவே ஆயுள் முழுக்க பாடுபட்டு அநேகம் பேர் புஸ்தகங்கள் எழுதி வச்சிருக்கா. அவர்களுடைய பாஷை, அவருடைய அமைப்பு, அவருடைய உடல் அமைப்பு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு முறையை எடுத்துட்டு ஒவ்வொன்றிலையும் விசாரித்து ஒரு எறும்பை பற்றி நிறைய புஸ்தகம் எழுதியிருக்கா, ஒரு தேனியை பற்றி எவ்வளோ புஸ்தகம் எழுதியிருக்கா, ஒரு பட்சிகளை பற்றி எவ்வளோ புஸ்தகம் எழுதியிருக்கா. இந்த மாதிரி அவள் எல்லாரும் வெள்ளக்கார நாட்டில் இவ்வளோ தூரம் விருத்திக்கு வந்தது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறைகளை பிடிச்சிட்டு அதில் ரொம்ப பாடுபட்டு நிறைய ஆயுஷ் வரைக்கும் அந்த காரியத்தையே செய்திருக்கேன். அதே மாதிரி தான் காடுகள் எல்லாம் போய் காடுகளில் எத்தனையோ ஜாதிகள் இருக்குது. அவளுடைய ஒரு பழக்க வழக்கங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு அவளுடைய பாஷைகளை பற்றி எல்லாம் ஒவ்வொரு காட்டில் இருக்க முடியாத பாஷைகளை பற்றியெல்லாம் எவ்வளவோ புஸ்தகங்கள் எழுதி அதில் சில பேர் அவளெல்லாம் தங்களுடைய மதத்துக்கு சேர்த்து கொள்ளணும், அவளுக்கெல்லாம் படிப்பு, அவளுக்கெல்லாம் நாகரிகம் இவையெல்லாம் சொல்லி வைக்கணும்னு அப்படி நிறைய பேர் பாடுபடுறான். எந்த பாடுபட்டாலும் ஒரு பாடுபட்டதுன்னு வந்ததுன்னா அதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கும். அது மதத்தை மாற்றுறதுங்கிறது நமக்கு பிடிக்கல, மதத்தை மாற்றப்படுறதுங்கிறது நமக்கு பிடிக்காதனாலும் மதத்தை மாற்றி தான் ஆகணும் அப்படின்னு ஒருத்தன் அதே பாடுபட்டு 20 பகலும் பாடுபட்டு இருந்தான்னா அந்த காரியத்தில் அவனுக்கு கொஞ்சம் ஜெயம் ஏற்படுத்தான் ஏற்படும். அதுலேருந்து நான் வாய்மூண்டு வந்து மாத்திரத்துக்குன்னு ஒருத்தர் பாடுபட்டு இருந்தது பணம் விஷயம் இருந்தானே மாற்றி விடாது. ஆனால் மத விஷயத்தில் மாத்திரம் இல்லை, இன்னும் எல்லா விஷயத்துலையும் அவள் பாடுபட்டுருக்கா. மத விஷயத்தில் பாடுபட்டது கொஞ்சம் சில இடங்களில் அவளுக்கு பழைய ஒரு வாழ்க்கை முறையில் அவளுக்கு சில நன்மை இருந்தாலும் அந்த நன்மை கூட போயிடுறது கொஞ்சம் மதத்தில் மாற்றுறது மாத்திரம். பாக்கி விஷயங்களில் அவள் பாடுபடுறதுங்கிறது நமக்கும் நாம் பாடுபடாமல் அவள் பாடுபடுறதுனால அநேக விஷயங்கள் நமக்கு தெரியுது. அந்த மாதிரி முறையில் சயாமில் போய் அந்த நாட்டு பழக்க வழக்கங்களை செய்கிற காலத்தில் அவர்களுடைய ஒரு திருநாள்கள் திருவிழாக்கள் இவைகளெல்லாம் பற்றி சொல்கிறப்போ இப்போ இந்த நவம்பர் டிசம்பர் மாதத்தில் அவள் போட்டிருக்கா. அந்த ஒரு வெள்ளக்காரன் போய் எழுதினத்தில் இந்த மாதிரி எழுதியிருக்கான். இந்த மாதத்தில் ஒரு திருநாள் ஒன்று பண்ணுறாவா. அந்த திருநாளில் ராஜ்யத்தில் இருக்க முடியாத ராஜாக்களோ தேசத்தில் இருக்க முடியாத சில ஜனங்களும் ஒரு 4-5 இடங்களை நடக்கிறது அந்த திருநாள் இந்த நாட்டில். அதுலேயும் பிரதான நகரத்தில் ஏற்படுற திருநாள் இந்த கொட்டாவை இருக்க இதை கல்லு பெருசாக அவ்வளோ உயரம் ஒரு கழி போட்டு அதுலேருந்து ஒரு ஊஞ்சல் பலகா மாதிரி போட்டு அந்த ஊஞ்சல் பலகாயில் ஒருத்தனை உட்காந்து வச்சு அவனை இவ்வளவு தூரம் அது அவ்வளோ உயரம் தானே எவ்வளோ தூரம் மேலே போயின்னு வருவோம் அவ்வளோ தூரம் அவனை ஆட்டுறது. இங்கேருந்து அவன் ஈசான் இதுக்குலேருந்து வரணும். அவன் வந்தான்னா அவனுடைய ஒரு ரூபம் தட்சிணாமூர்த்தி மாதிரி அவன் அந்த உருவத்தோடு வரணும். தட்சிணாமூர்த்தியாக அவனிடத்துல ஆவாகனமாகி அந்த ஈசான்யத்துக்குலேருந்து வராருங்கிற ஒரு பாவனையில் நம்ம நாட்டில் சில தெய்வங்களில் ஆவேசம் சுவாமி அவனிடத்துல மேலே சந்நிதம் வருது ஆவேசம் வருதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தட்சிணாமூர்த்தியாக அவனிடத்துல ஆவேசம் வருதுன்னு அவன் அந்த காலத்தில் 10 நாள் அந்த உற்சவம் 12 நாள் அந்த உற்சவம் நடக்கிறதாகவும் அந்த 10 நாள் உற்சவத்தில் அவன் கால் கீழே பட்டுட்டு தானே அவன் ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கிற காலத்தில் பூமியில் விட முடியாத ஒரு இப்படி அங்கேருந்து ஊஞ்சல் ஆட்டுற காலத்தில் பூமிக்கு அவனுக்கும் கால் சம்மந்தப்படுறப்போ அவளை தொட முடியாத நிலைமையில தான் அவளை தாழ்மையில்தான் வச்சிருக்க அந்த ஊஞ்சல். சில சமயம் அங்கேருந்து பூமிக்கு கிட்ட வரப்போ அவன் கால் கீழப்படும். அவன் கால் கீழே பட்டுட்டு தானே அவனுடைய சொத்து எல்லாத்தையும் ராஜாங்கத்தில் பறிமுதல் பண்ணிவிடுவான். அவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். அவனுடைய சொத்து முழுக்க போயிடும் அவனுக்கு. இப்போவும் நடக்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போ அந்த உற்சவத்துக்கு வருவானா அவளில் எவ்வளவு சக்தி உண்டோ அவ்வளவையும் அவளுடைய ஆயுதங்கள் அவளுடைய சதுரங்க சைன்யங்கள் இவ்வளவையும் கொண்டு பெரிய திருவிழாவாக நடக்கும் இந்த 10 நாளும் அந்த உற்சவம். அந்த உற்சவத்தில் தட்சிணாமூர்த்தி மாதிரி அவனுக்கு வேஷம் போட்டிருக்கு அப்படின்னு நம்ம தேசத்தில் இருக்கிற தட்சிணாமூர்த்தியை பார்த்துட்டு இருக்கார் அவர் அந்த எழுதினவர். அதே மாதிரி அவனுக்கு வேஷம் போட்டு ஈசான்யத்துக்குலேருந்து அவனை கொண்டு வர்றது உட்காந்து வைக்கிறது. அவன் கால் பாவப்படாது கீழே. கால் பாவனா அவனுடைய சொத்து முழுக்க ராஜாங்கத்தில் பறிமுதல் பண்ணிவிடுவான்.
அதுக்கு ராஜாக்கள் முதற்கொண்டு பிரபுக்கள் முதற்கொண்டு ஏழைகள் முதற்கொண்டு அவளுடைய இதெல்லாம் பழைய நாள் அப்படி நடந்துருந்தது. இப்போ சமீபத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முந்தைய இருப்போ ஏரோப்ளேன், அதுக்கப்புறம் பாக்கிற கூட பிரன்கன், இப்போ நவீன ஆயுதங்காத்தின இருக்கா, இதெல்லாம் கூட தூக்கிட்டு வராத சமயத்தில் அநேகமாக ஏரோப்ளேன் பற்றி ரொம்ப ஆகாசத்துலையும் பூமியிலையும் சொல்லிட்டு எத்தனை வாகனங்கள் உண்டோ அவ்வளவு வாகனங்களையும் அந்த உற்சவத்துக்கு கொண்டு வந்து எல்லாத்தையும் விளையாட்டு காட்டின்னு இருக்கா. அப்படின்னு சொல்கிறப்போ அவனுக்கு ஒரு பக்கத்தில் இருக்கிறவ ஒரு மந்திரம் சொல்லலாம். அப்போ அந்த மந்திரத்துக்கு அவளுக்கு என்னதுன்னு அவளுக்கே சரியா அர்த்தம் கேட்டு பார்த்தோம் தெரியல. ஆனால் அவள் பாஷையில் எழுதி வச்சுட்டு ஒரு மந்திரம் மாதிரி சொல்கிறா. அதில் என்னன்னு கேட்டால் அந்த திருநாளில் கடைசியில் ட்ரெம்பாவாயின்னுட்டு இருக்குதுல, ட்ரெம்பாவாயின்னு இருக்கு அப்படின்னு எழுதியிருக்கான். அதுக்கப்புறம் 5 நாளைக்கு புத்தர் கோவிலில் உற்சவம் நடக்குது. அதுக்கப்புறம் பக்கத்தில் அப்படின்னுட்டு அதில் எழுதியிருக்கு. எல்லாம் ட்ரெம்பாவாயின்னு முடிக்கிறதா சொல்கிறது. அவளுக்கு என்னதுன்னு புரியல அதுக்கு அர்த்தம். ஆனால் ஏதோ ஒரு மந்திரம் எழுதி வச்சிருக்கா அப்படின்னு அதில் அவன் எழுதியிருக்கான். ஒரு வெள்ளக்காரன் அந்த புத்தகத்தை. இது கல்வெட்டுகள் அவளுடைய அதுக்கு அந்த இலாக்காக்கள்லேயே அச்சு போட்டிருக்கா. இந்த 800 கல்வெட்டு நான் சொல்றதும் தமிழில் ஒரு கல்வெட்டும். இது மாத்திரம் இவன் போய் ட்ரெம்பாவான்னுட்டு எழுதி வச்சிருக்கான்னுட்டு ஒரு புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கான். அந்த நாட்டினுடைய ஆராய்ச்சி நூலில். நம பார்வதி பதயே கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.